எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுறேன். இந்த வீடியோவில் 12ஆம் பாவாதிபதி எங்க அமர்ந்துள்ளார், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 12ஆம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 12ஆம் வீட்டினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்க இருக்காரு, எங்க இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதற்கு உங்க லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். உங்களோட ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட லக்னம். உங்க லக்னம் எங்க இருக்கோ அந்த லக்னத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வீடு தான் 12ஆம் வீடு. உதாரணத்துக்கு நீங்க வந்து மேஷ லக்னமா இருக்கீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறது மீனம் அப்படிங்கறத குறிக்கும். நீங்க வந்து ரிஷப லக்னமா இருக்கீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறது மேஷமாக குறிக்கும். நீங்க வந்து மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறது ரிஷபமாக வரும். இந்த மாதிரி உங்க லக்னம் என்னமோ அந்த லக்னத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த கட்டம் தான் உங்களோட 12ஆம் பாவம். இப்போ உங்க லக்னம் என்ன அப்படி விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 12ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே விரயஸ்தானம்னு சொல்லுவோம். விரயம் அப்படிங்கறத சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து 12ஆம் பாவம் தான். செலவு அப்படிங்கிற விஷயம் வந்து வேற, விரயம் அப்படிங்கிற விஷயம் வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க. செலவு அப்படிங்கிறது நீங்க விருப்பப்பட்டு பண்றது, விரயம் அப்படிங்கிறது தானாக நடக்கிறது. புரியுறதுங்களா? அதே போல 12ஆம் வீடு அப்படிங்கிறது வைத்தியசாலைன்னு சொல்லுவோம். அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 12ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை வந்து 12ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். மனைவியின் நோய், அதே போல ஜெயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தண்டனைன்னு சொல்லலாம், தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதே போல மறுபிறவி, அதாவது மறுபிறவியினுடைய தாக்கம் அப்படிங்கறத கூட 12ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். நிம்மதி அப்படிங்கறத 12ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். அடக்குமுறைன்னு சொல்லுவோம். அந்த அடக்குமுறை அப்படிங்கறத 12ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். போதைப் பொருட்கள் அப்படிங்கறத 12ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். தூக்கம் அப்படிங்கறத 12ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். தூக்கம் அப்படிங்கறதையும் சொல்லலாம், துக்கம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். புரியுறதுங்களா? தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற விஷயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கு, இன்செக்யூரிட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே 12ஆம் பாவம் தான். அதே போல அந்த ஜாதகருக்கு வந்து ரகசியமா இருக்கக்கூடிய நோய்களை வந்து 12ஆம் பாவத்தை சொல்ல முடியும். அதே போல வெளியில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே 12ஆம் பாவம் தான். கால்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல முடியும். பாதம்னு சொல்லலாம், பற்கள்னு சொல்லலாம். இது எல்லாமே 12ஆம் பாவத்தை தான் குறிக்கும். அதே போல ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிறந்த ஊர்ல இருக்குமா வெளிநாட்டுல இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த வந்து 12ஆம் பாவத்தை வச்சு பார்க்க முடியும். அதே போல நல்லது அல்லது கெட்டது, ஏமாறுவது, இது எல்லாமே இந்த 12ஆம் பாவம் தான். அதே போல அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்து தூக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா 12ஆம் பாவத்தை வச்சு சொல்ல முடியும். சரிங்களா? அதே போல திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வெளிப்படையா நடக்காமல் மறைமுகமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் 12ஆம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். புரியுறதுங்களா? இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்துல 12ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அந்த 12ஆம் பாவ அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்துல முதல் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதாவது லக்ன பாவம்னு சொல்லுவோம். அந்த லக்னத்திலே நிற்கிறாரு அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது அதிகமாக உங்களோட மனம் அப்படிங்கிற விஷயம் செல்லும் அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையை வந்து வெறுத்து போவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். தியானம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும். அதே போல வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். இதே வந்து இந்த 12ஆம் பாவ அதிபதி 2ஆம் வீடு அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். குடும்ப செலவு அப்படி சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். வெளிநாட்டுல வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நிதி மேலாண்மை மேல கொஞ்சம் கவனம் அப்படின்னு அந்த ஜாதகர் வைக்கணும். அதாவது விரயஸ்தானம் அப்படிங்கறது வாக்குல இருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் வந்து பேசுறதுனாலேயே அந்த ஜாதகருக்கு நிறைய இழப்பு அப்படிங்கிற ஏற்படும் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது அந்த ஜாமீன் கையெழுத்துலாம் சொல்லுவாங்க, அந்த ஜாமீன் கையெழுத்துலாம் போடக்கூடாது. அதே போல அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இதே வந்து இந்த 12ஆம் பாவ அதிபதி 3ஆம் பாவத்துல நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். 3ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல 3ஆம் வீடுங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்ப தகவல் தொடர்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த ஜாதகர் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும். அதே போல அந்த ஜாதகர் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு அப்படிங்கறத சொல்ல முடியும். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் அமர்வது அப்படின்னு யோகம்னு சொல்லுவோம். அப்ப அதிகமா வந்து வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு பர்சனா இருப்பாரு, சேல்ஸ் சம்பந்தப்பட்ட பர்சனா இருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து பயணம் பண்ணுவதில் வந்து அதிகமான ஒரு நாட்டம், அதிகமான ஒரு ஈர்ப்பு, இதனால இந்த உடல்ல வந்து சோர்வு, உடலுக்கு வந்து ஆரோக்கிய கேடு அப்படி ஏற்படுவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதே வந்து 12ஆம் பாவ அதிபதி 4ஆம் வீடு அப்படிங்கிற சுகஸ்தானத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டுல வீடு அமைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த ஜாதகருடைய அம்மா வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம். வெளிநாட்டுல வந்து அந்த அம்மா வந்து செட்டில் ஆகலாம். இல்லைன்னா அந்த உடன் பிறந்தவங்க இருக்காங்கன்னா, உடன் பிறந்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்கன்னா இந்த ஜாதகருடைய அம்மா வந்து வெளிநாட்டுல போய் அவங்க அந்த உடன்பிறப்பு யாரோ வெளிநாட்டுல இருக்காங்களோ அவங்களோட போய் செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். அதே போல இடமாற்றம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நிலையா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது அப்படிங்கறத சொல்லலாம்.
இதே வந்து 12ஆம் பாவாதிபதி 5ஆம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஆன்மீகத்தின் மேல அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி வரும். யோகா வந்து சொல்லிக் கொடுக்கணும், அதாவது ஏதாவது ஒரு கலை அப்படிங்கறத வந்து வளர்க்கணும், அந்த கலையை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வரும். அதே போல தன்னோட குழந்தைங்களை வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகருடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனை உடைய ஒரு ஜாதகராகவே எப்பவுமே ஏதாவது விஷயத்தை பத்தி யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு குரூப் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த ஜாதகர் இருந்தாலும் இந்த ஜாதகருடைய மைண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து கொண்டு போகும் அப்படிங்கறது சொல்லலாம். இதே வந்து 12ஆம் பாவாதிபதி 6ஆம் வீடு அப்படிங்கிற ரோகஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை அப்படிங்கறத அந்த ஜாதகர் செய்யலாம். சேவை மனப்பான்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் எதிரியை வந்து வெல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா உடல் நலத்தின் மீது சற்று கவனம் அப்படிங்கிறது கொள்வது சிறப்பு. அந்த ஜாதகருக்கு வந்து 12ஆம் பாவாதிபதி 7ஆம் வீடு அப்படிங்கிற கலஸ்தர ஸ்தானத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு மனைவி அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்தோ இல்ல வெளியூர்ல இருந்தோ வருவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து ஆண்களாக இருந்தா, பெண்களாக இருந்தா வெளிநாட்டுல இருந்து கணவர் வருவாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். வெளிநாட்டின் மூலம் லாபம் அப்படின்னு வரும் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த ஜாதகருடைய பிசினஸ் அப்படிங்கிறது வேறு மதத்தை சார்ந்த ஒரு நபரோட, அதாவது வெளிவட்டாரத்தோட ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறத அந்த ஜாதகர் வச்சுக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே 12ஆம் பாவாதிபதி 8ஆம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்துல இருந்தாருன்னா அதாவது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதாவது ஆய்வு அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். மறைக்கப்பட்ட சில விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மறைபொருள் ஆய்வு அப்படின்னு அந்த ஜாதகர் செய்வாரு அப்படிங்கிற சொல்லலாம். திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய ஒரு சொத்து இவருக்கு வந்து அது இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு வந்து அந்த தசாபுத்தி அப்படின்னு வரும்பொழுது இவர் எதிர்பார்க்காத அந்த சொத்து அப்படின்னு வித்து இந்த ஜாதகருக்கு பணம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிலாம் மனைவி மூலியமா லாபம், மனைவிக்கு வந்து ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து வந்து மனைவிக்கு வராது அப்படின்னு இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது அந்த மனைவி மூலியமா ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்னு அந்த ஜாதகம் சம்பாதிக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்துல மனைவியை வந்து இன்க்ளூட் பண்ணும்பொழுது அவங்களால ஒரு நல்ல ஒரு லாபம் விஷயம் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். இதே வந்து 12ஆம் பாவாதிபதி 9ஆம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுல போய் படிப்பாரு அப்படிங்கிற சொல்ல முடியும். நிறைய புண்ணிய காரியங்கள் அப்படி செய்வாரு அப்படின்னு சொல்ல முடியும். அப்பா வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு தொடர்பு அப்படி அப்பாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல அந்த ஜாதகரை பொறுத்தவரை ஆன்மீக வளர்ச்சி அப்படி அந்த ஜாதகர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். வெளிநாட்டுல போயிட்டு அதாவது இந்த சத் சங்கம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, வெளிநாட்டுல போயிட்டு தன்னுடைய மதத்தை வந்து பரப்பக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். இதே 12ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் பாவம் அப்படின்ற கர்மஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். சேவை துறை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். சமூக சேவை அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே செய்வாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமைதியான ஒரு லைஃப் ஸ்டைல வந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அவர் இருக்கிற இடம் தெரியாமையே அந்த கம்பெனில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனில வந்து ஒரு 10 வருஷமா வேலை பார்த்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு வேலை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம். அதுவும் வெளிநாட்டுல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 12ஆம் பாவாதிபதி 11 அப்படின்னா லாபஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வருமானம் வரும் அப்படிங்க சொல்லலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். நிறைய ஆசைகள் அப்படி நிறைவேறும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி அப்படி நடக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாகவே அந்த பலமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். 12ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்திலே இருந்தாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது ஒரு நல்ல நிலை. அதாவது நல்ல ஒரு யோகா தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அந்த ஜாதகர் மூழ்கி போவாரு அப்படிங்கிற சொல்லலாம். அந்த ஜாதகர் பிறப்பினுடைய அந்த நோக்கம் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான முயற்சியை வந்து அந்த ஜாதகர் மேற்கொள்வாரு அப்படிங்கறத சொல்லலாம். வெளிநாட்டில் வந்து புகழ் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல இந்த ஜாதகர் வந்து தன்னலமற்ற ஒரு சேவை அப்படிங்கறது, அதாவது தனக்கு இருக்கோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஆத்மார்த்தமான எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.